இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைக்கு அண்ணா திமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அண்ணா திமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார். அந்த பதற்றத்தை நேரடியாக நான் சட்டமன்றத்திலே பார்த்தேன். இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா திமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டது என்று நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அண்ணா திமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள் அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள். நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுவாங்களா? சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் சந்திப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியிலே இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் எண்ணப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம். அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே, நாங்க கூட்டணி வைக்கிறதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றது. அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல
கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது? உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம். என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா? 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, அதுக்கு பிறகு 2004 காங்கிரஸோட கூட்டணி. ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றும். ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இன்னொன்னு இன்றைக்கு நம்ம சொல்லி இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார். திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா திமுக மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி. திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களோட கூட்டணி கிடையாது. அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் மாடியிலே ரெய்டு நடக்குது. அறிவாலயம் கீழ்த்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட தான் அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சா இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நான் சந்தித்தேன். உச்ச நீதிமன்றம் சென்றது, மீண்டும் உயர்நீதிமன்றம் வருகின்ற பொழுது கட்சி சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் நான் மறுத்தேன். நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். உங்களை போல உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது, இன்றைக்கு அமைச்சரா தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை. ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள். நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தவோம் அண்ணா திமுக. எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. உங்களுக்கு பயம் வந்து விட்டது. ஈடி பார்த்து பயம் வந்துட்டது, வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது. சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் முகம் தொங்கி போய் இருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவையிலே இடம்பெற்ற அப்போது நிதி அமைச்சராக இருந்த திரு பல்வேல் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார். அது வலைதளங்களில் எல்லாம் வேகமாக பரவியது. அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்காங்க என்ற செய்தியை வெளியிட்டார். இதுவரைக்கும் முதலமைச்சரிடத்திலிருந்து பதில் வரல. ஊழல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று
திகைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. ஆகவேதான் ஈடியும் வருமானத்துறையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அமைச்சர்கள். அதோட இன்னைக்கு 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஒருவர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்ததின் காரணமாக ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கின்றார். மற்றொருவர் பெண்களை கொச்சைப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவ அவருடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாக பேசிய காரணத்தினால் இன்றைய தினம் 2 அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் விவரமானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைய தினம் பத்திரிகை சுதந்திரம் பாரதிய ஜனதா ஆட்சியிலே பறி போய்விட்டது என்று பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி இவரு பேசுறாரு. வெக்கக்கேடானது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல சவுக் சங்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். திமுக பற்றி, திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வலைதளம் மூலமாக, யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அடையாளம் தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து, அவர் தாயார் தனியாக இருக்கின்ற பொழுது வீட்டினுள் மலத்தை கொட்டி சாக்கடை தண்ணீரை ஊற்றி வீட்டுக்குள்ள பண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்த காட்சி ஊடகத்திலே பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆட்சி, வெட்கக்கெட்ட ஆட்சி திமுக எல்லாம் பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. இந்த முதலமைச்சருக்கு, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும். தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக, தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபட்டுகின்றேன். இன்னைக்கு அண்ணா திமுக பத்தி பல முறை சொல்லிட்டு இருந்தார். திமுக என்றாலே ஊழல் கட்சி, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த மூன்றுக்கும் முத்தாக விளங்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். நாட்டிலேயே பல அரசாங்கம் இருந்தது, ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். திரு ஸ்டாலின் அவர்களே, மறந்துவிட வேண்டாம். இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் இனிமேல் கோட்டைக்கு போக வேண்டாங்க, இனிமேல் மாவட்டத்துக்கு போய் தொகுதி தொகுதியா போறீங்க. அங்க போய் என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? மக்களுக்கு, மக்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரம் கொண்டவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். அதோட இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, பத்திரிகையில பார்த்தாலும் அண்ணா திமுகவை தான் பெரும்பாலும் விமர்சனம் செய்யறாங்க. ஏதோ ஓரளவுக்கு ஊடக நண்பர்களாம் எங்களையும் கொஞ்சம் காட்டுறீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றி. ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் நடுநிலையாக தாங்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தவறான செய்திகளை, மக்களுடைய பிரச்சனையை, நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற நடப்பை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்ட கருத்து பத்திரிகையில், ஊடகத்தில் வந்தால்தான் இந்த அரசாங்கம் திருந்தும். அதற்காக நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எப்படி எல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் செஞ்சீங்க, நாங்க ஏதாவது உங்களை கேட்டோமா? அப்புறம் எதிர்கட்சியா வந்த பிறகு 4 ஆண்டு காலம் விமர்சனத்துக்கு ஆளானோம். கிட்டத்தட்ட நான் முதலமைச்சர் ஆனதிலிருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வரை என்னை பற்றி பேசுவது, எங்க கட்சி பற்றி பேசுவது, எங்க கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசுவதுதான் அதிகமா இருக்குது. அண்ணா திமுக கட்சியில ஊடகத்துக்கு பத்திரிக்கை வேலை இல்லாத போட்டு, வேலை இல்லாம போயிட மாட்டேங்குது. தினந்தோறும் பாருங்க, இந்த தினகரம் பத்திரிகை இருக்குது, பீட்டர் மாமான ஒரு பகுதி இருக்குது. அந்த பீட்டர் மாமாவை அந்த பகுதி பாத்தீங்களா அண்ணா திமுக பத்தி தான் போடுவாங்க. பரவாயில்ல, பணம் இல்லாம விளம்பரம் செய்யறீங்க, நன்றி.
எவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்குது. எங்களை எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போட்டுக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மக்கள் இந்த பொய்யை நம்பிக்கிட்டு இருப்பாங்க? ஆகவே பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உண்மை செய்தி வெளியிடுங்க. அப்பொழுதுதான் மக்களிடத்தில் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுபோல ஒரு சில பத்திரிகைகள் வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான செய்தி வெளியிடுறது. அண்ணா திமுக பிரமுகர் சொன்னார் ஒரு பத்திரிகை, இன்னொரு பக்கம் இன்னொரு பத்திரிகை அண்ணா திமுகவில் இப்படி ஒரு கோஷ்டி. இன்னையெல்லாம் இடமே இல்ல. பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். நல்ல செய்தி வெளியிடுங்க. எதிர்கட்சி அவ்வப்போது வெளியிடுகின்ற கருத்துக்களை முழுமையாக வெளியிடுங்க. மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள். அது பணிவாக உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். அப்புறம் விவாத மேடை இருக்கும். ஊடகங்கள் பார்த்து கோபிச்சுக்காதீங்க, கட் பண்ணிடாதீங்க, அப்படியே ஒளிபரப்பு செய்யுங்க. அது விவாத மேடையில பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக உண்மையாலும் அண்ணா திமுக மேல விசுவாசம் உள்ள, நாட்டு மக்கள் மீது விசுவாசம் உள்ள சில பேர் எங்களுக்கு உண்மையா இருக்கின்ற நிகழ்ச்சி பத்தி பேசுவாங்க. ஆனா திமுகவுக்கு ஒரு 5 பேர் என்றால் திமுக காரர் சேர்த்து 3 பேர் இருப்பாங்க. அவங்க அத்தனையும் பொய்யா பேசுவாங்க. அத அதிக நேரம் காட்டுவாங்க. அண்ணா திமுகவுக்கு ஓரளவு நடுநிலையோடு இருந்து பேசுறீங்களா அவ்வப்போது சுருக்கி காட்டுவாங்க. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும், நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில ஊடகத்தையும் சொல்றேன். நீங்க எப்படி காட்டினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா மக்களிடத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அண்ணா திமுக கட்சி ஒரு சிறந்த கட்சி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சியாக அண்ணா திமுக கட்சி திகழ்கின்ற காரணத்தினாலே ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் அன்போடு நல்லா காட்டுறீங்க. போற அளவுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டுங்க. அவ்வளவுதான். ஏன் திமுக கண்டு பயப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. திமுக கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை செய்தி வெளியிடுவதற்கு எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் என்று அன்போடு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் கேட்டுக்கிறேன். அதோட அண்மையில் டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக இடி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் பிற அலுவலகத்தில் சோதனை விட்டாங்க. அதோட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த அந்த மதுபான ஆலைகள் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தியில் வெளியிலான பத்திரிகையில் ஊடகத்தில் வந்தது. ஆனா அதை குறித்து ஒரு தொலைக்காட்சி கூட விவாத மேடையில் இந்த விவாதம் செய்யல. அதோட நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றத்தில் ஒரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த அமைச்சர் தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி இருக்குது. அதை பற்றியும் ஊடகங்கள் திட்டமெல்லாம் ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தான். அப்படியா ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த சென்னை மாநகரத்தில் எவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, இப்படி எந்த ஒரு திட்டமாவது கொண்டு வந்தீர்களா? இல்லையே. அதோடு இன்னைக்கு சென்னை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், தமிழ்நாட்டிற்கு தலைநகரமாக விளங்குகின்ற இடம் சென்னை மாநகரம். அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் போக்குவரத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது. இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு ஆய்வு செய்து ஆலோசனை நடைபெற்று இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 கொண்டு வந்தது அதிமுக.
119 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்காக சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மத்திய உள்துறை அமைச்சரை சென்னைக்கு அழைத்து கலைவாணர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதை செய்த சாதனையும் அதிமுக தான். அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். சென்னையில பல்வேறு பால பணிகள் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மானி கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் நகர்ந்து கொண்டிருந்தது சொன்னார். நகரல்ல, ஜெட் வேகத்தில் பணிகள் நடைபெற்றது. அதற்கு சில விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முடிக்கப்பட்ட பாலங்கள், தங்கசாலை சந்திப்புல சாலை மேம்பாலம் 23 கோடி, எண்ணூர் முகத்தூராத்தில் உயர்மட்ட பாலம் 53 கோடி, மாட்டுமந்தை ரயில்வே பாலம் 58 கோடி, கத்திவாக்க நெடுஞ்சாலை பேசின் சாலை மேம்பாலம் 12 கோடி, வில்லிவாக்க ரயில்வே சுரங்கப்பாதை 13 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் இடது பக்கம் 55 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் வலது பக்கம் 41 கோடி, எம்சி ரோட்டில் வாங்கின சுரங்கப்பாதை 16 கோடி, போரூர் மேம்பாலம் 58 கோடி, கொரட்டூர் ரயில்வே கீழ்ப்பாமலை 21 கோடி, பல்லாவரம் மேம்பாலம் 81 கோடி, வடபழனி மேம்பாலம் 45 கோடி, மேடவாக்கம் மேம்பாலம் 151 கோடி, கீழ்கட்டளை மேம்பாலம் 29 கோடி. எவ்வளவு பாலங்களை கட்டி போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியிலே திறக்கப்பட்ட முக்கிய பாலங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையம் மேம்பாலம் 93 கோடி, வேளச்சேரி மேம்பாலம் 108 கோடி, குளத்தூர் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம் 62 கோடி, மேடவாக்கம் சந்திப்புல 90 கோடி, இதெல்லாம் திறக்கப்பட்ட பாலம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.